Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மேல்நிலை நீர்த்தேக்க பிளாஸ்டிக் சிண்டெக்ஸ் டேங்க் தொட்டி உடைந்து சிதறி தொங்கியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாநகராட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கே நகரில் குடியிருப்புகளிடையே போர்வெல்லுடன் அமைக்கப்பட்ட மாநகராட்சிக்கு சொந்தமான பிளாஸ்டிக் சிண்டெக்ஸ் நீர்த்தேக்க தொட்டி தண்ணீர் நிரம்பியவுடன் பாரம் தாங்காமல் உடைந்து சிதறி தொங்கியது. அருகே யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தைக்கு வந்த மாநகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநகராட்சி அலுவலர்களுடன் மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையின் கழிவுநீர் தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் உள்ள கட்டண கழிப்பிடத்தின் கழிவுநீர் தொட்டி நிரம்பி பல நாட்களாக அதிலிருந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் மக்களின் புகார்களை அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும், வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பிப்ரவரி 5ஆம் தேதி காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று கிராம நிர்வாக உதவியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் இளைஞர் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த தமிழரசனின் உறவினர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெமிலி அருகே பைக் எடுப்பது தொடர்பாக இளைஞருக்குள் ஏற்பட்ட தகராறில் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட 2 இளைஞர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.